அனைவருக்கும் வணக்கம். தியாகராஜன் சாருக்கு என்னோட நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் ஃபோன் பண்ணார். சார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொன்னார். சார் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் சார்ன்னு. வேறு ஏதோ ஒரு இன்விடேஷன்ஸ் வாங்க சார்னு அப்புறம் நேற்று வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்புறமா தான் அது பிரசாந்தோட பிறந்த. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். ஹாப்பி. அதான் பிரசாந்த் பர்த்டேக்கு தியாகராஜன் சார் என்னை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நானே வருவேன், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இல்லை நாங்கள் நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதுக்காக நீங்கள் வரணும்னு சொன்னார். அங்கே இப்போ டைட்டில் பார்த்தோம்னு உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலாக இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பிரசாந்த், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இந்த படம் எனக்கு பல வகையில் எனக்கு ரொம்ப நெருக்கமான படம். ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு, இல்லை என்னோடய பிரதர் பிரசாந்த் நடிக்கிறாரு. அப்புறம் என்னோடய நண்பர் தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது ரெண்டாவது விஷயம். அப்புறம் என்னோட நண்பரோட மகள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்கிறது மிகப்பெரிய விஷயம். விஷயம் ஆல் தி பெஸ்ட் பிரியங்கா. உங்கள் அப்பாவும் என்னோட நண்பர், உங்கள் அம்மாவும் எங்களோட நண்பர். ரெண்டு பேருமே பேருமே கிரேட்டாக இருக்காங்க. அவங்களோட மகளாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் அக்கா இதில் ஆமாம். அப்புறம் அடுத்து ஹீரோவாக நடிக்கிற ஹரி என் நண்பரோட மகன், கதிரேசன் சாரோட மகன் சொன்னாங்க. உண்மையிலே ஆல் த பெஸ்ட் கதிரே. உங்கள் அப்பா இருக்க மிகச்சிறந்த நண்பர். அதனால் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது இந்த உண்மையாக இது உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அமைஞ்சிருக்காங்க. எல்லா வாரிசுகள் தியாகராஜன் சாரோட சன்னும், இல்லை ராஜகுமார் தேவையரோட டாக்டரும், கதிரேசன் சாரோட மகனும் எல்லாமே இதில் சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை கூட எனக்கு சொன்னார் அவர். உண்மையில் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஒளிப்பதிவாளர் ரவி யாதவ் என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவர் என்னோட புலன் விசாரணை, செம்பருத்தி இதுக்கெல்லாம் அவர் தான் கேமராமேனாக இருந்தார். அவரோட குற்றப்பத்திரிகை படத்துக்கு நான் டைரக்டர், அவர் எனக்கு ப்ரொடியூசரு. இது மாதிரி ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக எனக்கு நெருங்கிய நண்பர். பிரசாந்தும் ஏறக்குறைய 35 வருஷம். ஆனாலும் வயசு அவ்வளோ பிரசாந்துக்கு 91 நான் பார்த்த மாதிரியே தான் இருக்கார். ஒன்று அந்த பிரசாந்த் இன்றைக்கும் ஹீரோவாக இருக்கார். நானும் பிரசாந்தும் நிச்சயமாக ஒரு படம் பண்ணுவோம். ஏற்கனவே நான் 3 படம் பண்ணியிருக்கேன். பிரசாந்துக்கு நிச்சயமாக நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஏன்னா பிரசாந்துக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாரை விட ஆக்ஷன் பண்ணுறதுல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த பிரசாந்த். அது மாதிரி டான்ஸ் பண்ணுறதுலேயும் பிரபுதேவாவுக்கு ஈக்குவலாக டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொரு சொல்லியிருக்கேன். ஏன்னா நடிக்கிறதுல பிரசாந்த் என் கூட முதல் படம் முடித்து 2வது படம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்போ என் படத்துக்கு வரும்போது அப்போது பானுமதி ராமகிருஷ்ணா கூட ஒரு சீன் என்ன பண்ணாங்க, பானுமதி ராமகிருஷ்ணா அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிடுவாங்க. ஒரு சீனில், முக்கியமான சீனில் பிரசாந்த் பதில் சொல்லணும். அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டேக்லாம் மானிட்டர்லாம் அப்படி சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு டேக்கில் என்ன பண்ணிட்டாங்க, அவனை ரியாக்ட் பண்ண விடாமல் டக்குன்னு சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவனை கட்டி பிடிச்சிட்டு அந்த ரியாக்ஷன் பண்ண விடாமல் தட்டுறாங்க. அது அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவனுக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ண ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இப்படி தள்ளி, பாட்டி உங்களுக்கு தெரியாது பாட்டி, அது அவராக சேர்த்துக்கிட்டாரு. அதுலேருந்து வெளியே அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுறேன். இதில் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, 2வது படம் தான் அது. அப்போது எல்லோரும் ஃபங்க் ஆகிடுவாங்க. அப்போ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அது ஃபங்க் ஆகிடுவாங்க, இல்லை கட் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்தது ஒரு எம்ப்ராசிங்காக இருக்கக்கூடாது, இல்லை வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை ஆக்ஷன்லேயே சேர்த்துக்கிட்டு அடுத்த டைலாக்கு இவராக ஒரு டைலாக் ஆட் பண்ணிக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணார். அப்போ நான் ஒன்று சொன்னேன், டே நீ தானே அடுத்த அந்த அம்மாவே ஓவர்டேக் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் போடும்போது என்னோட படத்தில் காதல் இளவரசன் பிரசாந்த் தான் டைட்டில் கொடுத்தேன். ஏன்னா உண்மையாகவே பிரசாந்த் எப்படின்னா அஷ்டவதானி. அப்போவே சிஜிலாம் வரல. அப்போவே கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிகிட்டே இருப்பார். சார் உங்களுக்கு தெரியாது சார், இது சினிமா வேறவா மாறப்போகுது சார் அப்படின்னு. பிரசாந்துக்கு டைரக்ஷன் தெரியும், மியூசிக் தெரியும், எடிட்டிங் தெரியும், சிஜி தெரியும், ஏஐ தெரியும், எல்லாம் தெரியும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா பெரும்பாலும் நடிகர்கள் வந்த உடனே எதுவுமே தெரியாமல் வந்தால் பிரச்சனை இல்லை, வருவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சதால இப்போ அதில் கரெக்ஷன்ஸ் வரும். அவர் ஒரு கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவார். அதனால் அந்த இது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே பிரசாந்த் எல்லாத்தையும் விட பழகிறதுக்கு இனிய நண்பர். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும்
அவர் பழகினவங்க வந்து என்ன கம்மியான இல்லை வந்து சின்ன ஆட்களாக இருந்தால் கூட அந்த நட்பை மாறாமல் அவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் அந்த எல்லாரையும் மனிதராகவும் நண்பராகவும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குணம் வந்து பிரசாந்துக்கு இருக்குது. தியாகராஜ் சார் உங்களோட விஷஸ் அது மாதிரி ஹரி, நீங்களும் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வரணும். அம்மா பிரியங்கா, உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீங்கள் வரணும். தேவயானி வேறு நடிச்சிருக்கீங்க நீங்கள் சொன்னாங்க. ஆல் த பெஸ்ட் தேவயானி, ஆல் த பெஸ்ட். எல்லாம் ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு படமாக இந்த படம் இருக்குது. டைட்டில் கூட வந்து ஒரு கேட்சியாக இருக்குது. அது வந்து ரஞ்சன் இல்லாமல் ரஞ்சன் த அட்வொகேட் சொல்லும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்திருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். விதமான கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறாரு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது கரெக்டுன்னு. அவரை சில வார்த்தைகள் பேசுகிறேன். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், தியாகராஜன் சார், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இதே சார். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் இன் திஸ் ஃபிலிம். என்னோட ஆக்சுவலாக வந்து ஹரி அவரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு. ஸோ என்டையர் க்ரூவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ சார். I would like to have முத்துக்காளி சார். ஒரு அருமையான நடிகர், எண்ணற்ற படங்களின் மூலமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பெர்ஃபார்மர். தேங்க்யூ ஸோ மச் முத்துக்காளி சார் ஃபார் பீயிங் ஹியர். ரஞ்சன் படத்தில் முத்துக்காளை ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது வந்து நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே அந்த கேரக்டர் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அவருக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வார்த்தைகள் பேச. எல்லோருக்கும் வணக்கம். சாரோட நான் பூமகள் ஊர்வலம், வின்னர், ரொம்ப பாப்புலரான காமெடி வின்னர் 2 படமும் நடிச்சிருக்கேன். சாருடைய இயக்கத்தில் நடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. சார் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் பல டிகிரி படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் படித்ததுக்காக வாழ்த்துக்கள் சொன்னார். இந்த வாழ்த்துக்களில் இன்னும் 4 டிகிரியை நான் படிச்சிடுறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் இன்னும் அந்த அலையில் ஓய்வதில்லை பார்த்துட்டு இன்னும் அந்த மிரட்சியிலே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மம்பட்டியா இல்லை, சரி நான் எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மம்பட்டியா சார் கூட இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ஷாட்டில் க்ளோஸ்அப்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஷாட் டைலாக் பேசணும். நான் அந்த லெஃப்ட் டைலாகை பார்த்துட்டு பேச போனேன். அப்போ அசோசியேட் வந்து சொன்னார், ஏங்க நீங்கள் இரு, அவன் ஏதோ பேச வர்றான், முதல்ல பேசட்டும் அப்புறம் நீ கரெக்ஷன் பண்ணு அப்படின்னாரு. நான் லென்த்தாக பேசினேன். சாருக்கு கரெக்டாக இருக்குது, அப்படியே பேசு அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே அந்த அவையில் சாருடைய பாராட்டு, அந்த ஆண்டவனே வந்து பாராட்டு மாதிரி மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். தேவயானி மேடத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எனக்கு இன்றைக்கும் சோறு போடுற அந்த செத்து விளையாடுவோமா அப்படிங்கிற ஒரு காமெடி அவங்க நடித்த ஹீரோயினாக நடித்த படத்தை தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால் ஹீரோ ஹரிசாருக்கும் அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ எல்லா மரத்துக்கும். ஏன்னா இவங்க காம்பினேஷனில் நான் நடித்தேன். ஆனால் அவங்க தூரமாக நின்றுட்டு இருந்தாங்க. சார் வந்து ஏதோ டச் பண்ணிக்கிட்டு இருந்தார். கதிரேஷ் சார் வந்து டச் பண்ணிக்கிட்டு இருந்தார். இல்லை சாரே வந்து டச் பண்ணிட்டாரு, இவர் யார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் கதிரேஷ் சாருடைய சன், அவர் தான் ஹீரோ அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.